நாம் பார்க்க வேண்டிய விடயம் பாவங்களிலிருந்து நாம் ஓரமாக வேண்டும் என்பதை பற்றியாகும். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் நலவுக்காக வேண்டி மாத்திரம் துஆ கேட்கவில்லை, பாவங்களில் இருந்து நாம் ஓரமாக வேண்டும் என்பதையும் துஆ கேட்க வேண்டும் என்று இந்த உம்மத்துக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபியல் கைராத் வ தர்கல் முன்கராத். அல்லாஹ் நலவு செய்வதையும் பாவத்திலிருந்து விடுபடுவதையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பாவம் என்பது ஒரு நஜீஸாகும், பாவம் என்பது ஒரு கழிவாகும். நாம் பாவம் செய்தால் அல்லாஹு தஆலா பிரகாசமாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் ஒரு கருத்த புள்ளியை போடுகிறான். அந்த கருத்த புள்ளி நம்முடைய பெரும் பெரும் பாவங்கள் செய்வதற்கு துணையாக மாறிவிடும். அன்பு சகோதரர்களே, உள்ளம் என்று சொல்லக்கூடியது பிரகாசமாக இருக்க வேண்டிய இடமாகும். அந்த உள்ளத்தை பாவத்தை கொண்டு நாம் நிரப்பி விடுமையானால் நம் ஏனைய உறுப்புகள் எல்லாம் கெட்டுவிடும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நேரத்தில் இத்தகீ மஹாரிம, நீ பாவமான விடயத்தில் இருந்து அல்லாஹ்வை பயந்து கொள், நீ பாவமான விடயத்தை விட்டுவிட்டால் நீ உண்மையான ஒரு வணக்கசாலி என்பதையும் சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, காலையில் மாலையில் கஷ்டப்படுகிறோம், வெயில் மழை என்று கஷ்டப்படுகிறோம் ரிஸ்கை தேடுவதற்காக வேண்டி. ஆனால் நாம் செய்யும் தவறினால், நாம் செய்யும் பாவத்தினால் இந்த ரிஸ்க் தடை செய்யப்படும் என்பதையும் இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நாம் எந்த ஒரு பாவத்தையும் இது ஒரு சிறிய பாவம் என்று நினைத்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நினைக்கும் சிறு பாவம் அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவமாக கருதப்படும். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்பராவை கடந்து செல்கிறார்கள். இந்த கபரில் இருக்கும் 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். பெரும் பாவத்துக்காக வேண்டி அல்ல, சிறிய பாவத்துக்காக வேண்டி தண்டிக்கப்படுகிறார்கள். ஒருவர் உலகத்தில் போல் சொல்லி தெரிந்தவர், 2ஆம் நபர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தின் அகோரத்தை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா உண்மையான வெற்றியாளிகள் யார் என்று கூறிய நேரத்தில் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரியன், சந்திரன், பகல், இரவு, வானம், பூமி இப்படி பல விடயத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு உண்மையான வெற்றியாளியை அல்லாஹ் கூறுகிறான். கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் பாவத்திலிருந்து விடுபட்டு தன் உள்ளத்தை பரிசுத்தமாக யார் வைத்திருக்கிறாரோ அவர் உண்மையான வெற்றியாளி. யார் பாவம் செய்து செய்து உள்ளத்தை இருட்டாக்கி விட்டாரோ அவர் நஷ்டவாளி என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பாவம் என்பது ஒரு நஜீஸாகும். ஒரு தடவை சஃபியா நாகையை பற்றி ஒரு மனைவி, நபியுடைய மனைவி, இது கொட்டான், இவர் ஒரு குள்ளன் என்று கூறிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொன்ன இந்த வார்த்தையை கடலில் போட்டு விட்டால் கடல் நார ஆரம்பித்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நான் நலவான விஷயத்தை செய்து கொண்டு வருகிறோம், ஆனால் நலவு செய்வதோடு என் பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் வெற்றியாளிகளாக மாற முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அமர்த்துக்கும் விஷயம் ஃபத்து மின்கும் மஸ்ததாத்துன், நான் உங்களுக்கு சில விஷயத்தை ஏவி இருக்கிறேன், அந்த ஏவலில் உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு நீங்கள் எடுத்து நடங்கள். பரலான விடயத்தை ஒரு மனிதன் செய்தாலே அவன் சொர்க்கவாதி, ஆனால் நகைத்துக்கு வன்பு தனிபுகு, நான் தடுத்த அனைத்து விடயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால அன்பு சகோதரர்களே, நாம் இந்த ரமதானில் பாவம் மீட்சி பெறவில்லை என்றால் நம்மளை விட மோசமானவன் கெட்டவன் இருக்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பத்வா செய்தார்கள், யார் ரமதானை அடைந்தும் பாவத்திலிருந்து யார் ஓரமாகவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று துஆ கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பதுவாவில் இருந்து நாம் மீள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இருக்கும் தவறுகளை இந்த ரமதானில் நான் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் எந்த ஒரு காலத்திலும் திருத்த முடியாது என்ற ஒரு யதார்த்தத்தை நாம் ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் வாழ்க்கையில் இருக்கும் பாவத்திலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய அடியார்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.